எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஒவ்வொரு வருஷமும் மார்ச் 2வது வாரம் வியாழக்கிழமை வேர்ல்ட் கிட்னி டேன்னு கொண்டாடுறோம். ஸோ அது ரிலேட்டடா எல்லா இடத்துலயுமே வந்து நெறைய அவேர்னஸ் ப்ரோகிராம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதே மாரி பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோகிராம் கண்டக்ட் பண்றோம். இன்னைக்கு நம்ம நெஃப்ராலஜிஸ்ட் டாக்டர் வேணு, டாக்டர் அறிவழகன், டாக்டர் வசந்த் அவங்க கிட்ட ஒரு சில கொஸ்டின்ஸை நம்ம இன்டர்வியூ பண்ண போறோம். சார், உலக சிறுநீரக தினம்ன்றது ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடுறாங்க இல்லைங்களா? அதோட முக்கியத்துவம் என்ன? ஏன் அப்படி ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு டே வந்து நம்ம கொண்டாடுறோம்? சிறுநீரக வியாதிகள்ங்கிறது பற்றி தெரிஞ்சுக்கிறோம்னால சிறுநீரகம் வந்து என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னு ஒரு ப்ரீஃபாக பார்த்துடலாங்க. சிறுநீரகங்கள் நம்ம எல்லாருக்குமே 2 சிறுநீரகங்கள் இருக்குது. அது வந்து நம்ம உடம்புல இருக்கிற வேஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணுற இம்பார்ட்டண்ட் ஃபங்க்ஷன் பண்ணுதுங்க. ஃபங்க்ஷன் குறையிறப்ப நமக்கு இப்போ உடம்புல இருந்து நீர் வெளியேறாது, உடம்புல இருந்து வேஸ்ட்டு வெளியேறாது. அந்த மாதிரி இருக்கிறப்ப அதனோட சிம்டம்ஸ் வந்து ஒன்றொன்னா நமக்கு தெரிய வருது. கால் வீங்கிறது, அல்லது மூச்சு வாங்கிறது, அல்லது பசி இல்லாமல் இருக்கிறது, ப்ரெஷர் அதிகமாகிறது, இரத்தத்தில் ஹீமோக்ளோபின் அனீமியா வர்றது, இதெல்லாம் ஒன்றொன்னா கிட்னிஸ் ஒர்க் பண்ணுறது குறையிறப்ப நமக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வருது. அந்த சிம்டம்ஸ் வந்து ஒன்றொன்னா பார்க்குறப்ப அது இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம சிறுநீரகங்களில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருமே அதை வந்து செக் பண்ணிக்கலாங்க. இது ஒரு மெத்தடு. டிசீஸ் வந்த பிறகு, ஏதாவது ஒரு சிம்டம் வந்த பிறகு இது வந்து சிறுநீரகத்தில் இருக்கிற பிரச்சனையினால் வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி அதுக்கு டெஸ்ட் பண்ணிக்கிறது ஒரு வழிமுறை, வாழ்வியல் முறைன்னு கூட வச்சுக்கலாங்க. இன்னொன்று வந்து ப்ரிவென்டிவாக நம்ம பண்ணிக்கிறதுங்க. ஒரு 30 இயர்ஸ் பிறகு ஒவ்வொருத்தருமே வந்து நமக்கு ப்ரெஷர் இருக்கா, சர்க்கரை இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த 2 நாளில் தான் சிறுநீரகங்கள் வந்து பெரும்பாலும் பாதிக்கப்படுறதுங்க. அதனால் 30 வயசுக்கு பிறகு ஒவ்வொருத்தருமே நம்ம 2 சிம்பிள் டெஸ்ட் தான். யூரினில் வந்து புரோட்டீன் இருக்கான்னு பார்க்கலாம். அது பிறகு ரத்தத்தில் கிரியாட்டினின், அந்த கிட்னி ஒர்க் பண்ணாதப்போ அந்த கிரியாட்டினின் வேஸ்ட் அதிகமாகுங்க. இந்த 2 வந்து நம்ம செக் பண்ணிட்டோம்னா எர்லி ஸ்டேஜ்லேயே வந்து கிட்னியில் மிஸ்டேக் இருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாங்க. ஸோ இந்த அவேர்னஸை வந்து அதிகம் பண்ணுறதுக்காக தான் ஒரு 20 வருஷமாகவே இது சுமாராக நடந்துகிட்ருக்குங்க. ஒவ்வொரு வருஷமும் வந்து வேர்ல்ட் கிட்னி டே அப்படின்னு நம்ம உலகம் முழுக்க இது நடக்குது. அதனோட மெயின் எய்ம் வந்து எல்லாருக்குமே சிறுநீரகங்கள் எப்படி ஒர்க் பண்ணுது, சிறுநீரகங்கள் சரியாக ஒர்க் பண்ணலைன்னா என்னென்ன பிரச்சனை வருது, சிறுநீரகங்கள் எந்த வியாதினால் பெரும்பாலும் பாதிக்கப்படுது, ஸோ அது வர்றப்ப என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குது, அது வர்றதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், அது வந்த பிறகு என்னென்ன பண்ணலாம், என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது, இந்த இது எல்லாத்தையுமே ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொன்றா ஃபோக்கஸ் பண்ணி இந்த வேர்ல்ட் கிட்னி டே வந்து கொண்டாடுறாங்க. இப்போ நம்ம வேர்ல்ட் கிட்னி டே அவேர்னஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ அது மக்களுக்கும் போய் சேருதுன்றப்போ, ஒரு சில டைம்ஸ்ல மக்கள் வந்து அப்போ எல்லாருக்கும் போய் சேருதுன்னா, அப்போ நான் வந்து செக் பண்ணணுமான்னு ஒரு கன்ஃபியூஷன் வந்துரும்ல. ஸோ இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் எல்லாருக்கும் இருந்தாலும், யாரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு சில குரூப்ஸ் ஏதாவது இதில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணுமா? இல்லை எல்லாருமே இந்த செக்கப்குள்ளே எல்லாருமே போகணுமா? கிட்னி டிசீஸ்க்கான செக்கப் யாருக்கு பண்ணணும் அப்படின்னா, எல்லாருக்கும் பண்ணால் நல்லா தான் இருக்கும். பட் இட் இஸ் நாட் ப்ராக்டிக்கலி பாசிபிள். ஸோ ஜென்ரல் ரெக்கமெண்டேஷன் வந்து யாருக்கெல்லாம் கிட்னி டிசீஸ் வரதுக்கான வாய்ப்பு அதிகம், ஹை ரிஸ்க் குரூப்ஸ்ன்னு சொல்லுவோம், அவங்களுக்கு பீரியாடிக்காக செக்கப் பண்ணிக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். சுகர் பேஷண்ட், டயபெட்டிஸ் உள்ளவங்க, உயர் ரத்த அழுத்தம், ஹை பிபி, ஃபேமிலியில் கிட்னி ப்ராப்ளம் உள்ள பீப்புள், இவங்களுக்கெல்லாம் வந்து கிட்னி டிசீஸ்க்கான செக்கப் வந்து ரெகுலராக பண்ணிக்கிறது நல்லது. இதை தவிர ஒரு 40 வயசு தாண்டின யாராக இருந்தாலும் ஒரு தடவை கிட்னி சம்மந்தமான செக்கப் பண்ணிக்கிறது நல்லது. ரொம்ப சிம்பிளான டெஸ்ட்டு, யூரின் ப்ரோட்டீன் இருக்கா, பிளட்டில் சீரம் கிரியாட்டினின், இது மட்டும் செக் பண்ணாலே வந்து ஒரு ஆரம்ப ஸ்டேஜ் கிட்னி ப்ராப்ளம் இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
இப்போ ஒரு சில குரூப்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக் குரூப்ஸ் ரிஸ்க் இருக்குன்றதுனால அவங்க கரெக்டாக ரெகுலராக செக்அப் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி இப்போ த்ரூ அவுட் த ஹோல் கண்ட்ரியே வந்து நம்ம என்னென்ன இது ஃபாலோ பண்ணலாம் டு ப்ரிவென்ட் கிட்னி டிசீஸ் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கலாம்? கிட்னி டிசீஸ் ஃபஸ்ட்டு எப்படி வருதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து முன்னாடி டாக்டர் அறிவழகன் சொன்ன மாதிரி இந்த யூரினில் ப்ரோட்டீன் டெஸ்ட்டும் பிளட்டில் கிரியாட்டினின் டெஸ்ட்டும் பண்ணிக்கலாம். அந்த ஸ்பெசிஃபிக் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு டயபெட்டிஸ் இருக்கவங்க, ஹைப்பர் டென்ஷன் இருக்கவங்க. பட் இது இல்லாதவங்களுக்கும் கிட்னி ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அவங்க எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, ஒரு ரொட்டீன் மாஸ்டர்கள் செக்அப் பண்ணுற மாதிரி ஒரு இயர்லி ஒன்ஸ் ரொட்டீனாக ஒரு யூரின் செக் பண்ணுறாங்க. அதில் ப்ரோட்டீன் லீக் இருக்குது, அல்லது யூரினில் ரத்த அணுக்கள் இந்த ஆர்பிசி டபிள்யூபிசி ஏதாவது இருக்குது அப்படின்னா, அதில் வந்து கிட்னி ப்ராப்ளம் அவங்களுக்கு இருக்குமா அப்படிங்கிறது ஃபர்தராக டெஸ்ட் பண்ணிக்கலாம். அதில் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் தான். அந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுக்கு அப்புறம் நம்ம ஃபர்தராக சில டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த டெஸ்ட் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கும் ஏதாவது கிட்னி ப்ராப்ளம் இருக்கா, ஈவன் தோ டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் இல்லாதவங்களுக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லி ரொட்டீன் செக்அப், இந்த ஒரு மாஸ்டர்கள் செக்அப் பண்ணுற போது மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்க முடியுமா இருக்கும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் கிட்னி டிசீஸ் வந்து எந்த சிம்டம்ஸுமே இல்லாமல் தான் இருக்குமா இருக்கும். அது சிம்டம்ஸ் வரும்பொழுது ரொம்ப இன்ஸ்டேஜ் கிட்னி டிசீஸாக இருக்குமா இருக்கும். ஸோ அதை முன்னாடியே நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் ஏதாவது இருக்குன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேசிக் டெஸ்ட் ரொட்டீன் மாஸ்டர்கள் செக்அப் பண்ணும்போது பண்ணக்கூடிய அந்த யூரின் டெஸ்ட்டும் பிளட் டெஸ்ட்டும் சிம்டம்ஸ் இல்லாத டிசீஸ் இல்லாதவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்குறது மூலமாக ஏர்லி ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிக்க முடியும். அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஃபர்தராக இவால்வேஷன் பண்ண வேண்டியிருக்கும். ஏதாவது தேவைப்படுமா அவங்களுக்கு அப்படிங்கிறத டிசைட் பண்ண முடியும். வேற நம்ம ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுக்க முடியுங்களா? டெய்லி இப்போ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் அது மூலமாக ஏதாவது கிட்னி டிசீஸ் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸ் ஏதாவது இருக்கா? நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் அதுக்கு எடுக்கணும்? இல்லை கண்டிப்பாக லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனுங்கிறது இட்ஸ் அப்ளிகபிள் டு மோஸ்ட் ஆஃப் த டிசீஸ்னு வச்சுக்கோங்களேன். அது டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி அதுதான் ரொம்ப காமன் காஸ் ஃபார் கிட்னி டிசீஸ். அப்படின்னா டயபெட்டிஸை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு நம்ம ட்ரக்ஸ் மட்டும் எடுத்தால் பார்த்தாது. அதுக்கு முன்னாடி அந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நீங்கள் கேட்குற அந்த டயட்டில் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். சுகரை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு எந்த மாதிரி டயட் எடுத்துக்க வேண்டியிருக்கும், கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி டயட் எடுத்துக்க வேண்டியிருக்கும், எக்ஸசைஸ் ரெகுலராக எவ்வளோ நேரம் எக்ஸசைஸ் ஒரு நாளைக்கு பண்ண வேண்டியிருக்கும், அதுவும் மெயினாக பார்க்க வேண்டியிருக்கும். அப்புறம் ப்ரோட்டீன் யூரினில் நிறைய ப்ரோட்டீன் லீக் ஆகுதுன்னா அவங்க வந்து ப்ரோட்டீன் டயட் வந்து எந்த மாதிரி மாடிஃபை பண்ண வேண்டியிருக்கும், அதுவும் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். அப்புறம் மெயின் திங் ஸ்மோக்கிங் வந்து அது இன்க்ரீஸ் த சான்ஸ் ஃபார் கிட்னி டிசீஸ் தான். ஸோ அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ண வேண்டியிருக்கும். இதெல்லாம் ஒரு சில லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். இப்போது இந்த காலகட்டத்தில் ஜங்க் ஃபுட்ஸுன்றது ரொம்ப காமன் ஆயிடுச்சு. அதே மாதிரி நிறையா மெடிசின்ஸ் எடுக்கிறது இதெல்லாம் ரொம்ப காமனாக இருக்கும்போது லிவர் அண்ட் கிட்னி இது 2 தானே மெயின் இம்பார்ட்டண்ட் ஆர்கன்ஸ் வந்து அந்த மெயின் அந்த கழிவு பொருட்கள் எல்லாம் வெளியேற்றுறதுன்னு சொல்கிறோம்ல. ஸோ அதில் கிட்னியோட ஒர்க் என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? இது ஜங்க் ஃபுட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஜென்ரலாக அது ஒரு ஹெல்த்துக்கு ரொம்ப ஒரு கண்டூசிவாக இருக்கிறது இல்லை. அது அவங்களுக்கு வந்து அந்த கொலஸ்ட்ரால் அதிகமாகிடுது. பிறகு ஜங்க் ஃபுட்டில் யூஸ்வலாக சால்ட்டு அதிகமாக போட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்த சால்ட்டு நிறைய எடுக்கிறப்ப ப்ரெஷர் அதிகமாக வந்து கிட்னிஸ் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது போக ஜங்க் ஃபுட்ஸில் என்ன சேர்க்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிகிறது இல்லைங்க. சில அடிட்டிவ்ஸ் அது வந்து உடம்புக்கு கெடுதி பண்ணலாம். எக்ஸாக்டாக கிட்னிக்கு அதனால் பிரச்சனை வருமா அப்படிங்கிறது தெரியலங்க. பட் யூஸ்வலாக அந்த ஜங்க் ஃபுட்ஸோட ஒரு எனி ஆர்டிஃபிஷியல் ட்ரிங்க்ஸ் அதில் சுகர் எவ்வளோ இருக்குன்னு தெரியறதில்ல நமக்கு. அதே மாதிரி அந்த லைஃப் ஸ்டைலே ஜங்க் ஃபுட்டும் சம் ஆர்டிஃபிஷியல் ட்ரிங்க்ஸும் அந்த மாதிரி இந்த கையில் ஜங்க் ஃபுட்டு இந்த கையில் அது அந்த மாதிரி போயிடுது. அதில் வந்து அவங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுக்கிறதில்ல, வெஜிடபிள்ஸ் எடுக்கிறதில்ல. அது பிறகு அடிக்குவேட்டாக வாட்டர் எடுக்கிறதில்ல. அதெல்லாம் பேசிக்காக இருக்கிறது. ஒரு ரொம்ப ப்ராசஸ்டு ஃபுட்ஸு சாப்பிட்றப்ப அதுவே இன்ஹெரண்ட்டாக உங்களுக்கு இட் இஸ் நாட் கண்டூசிவ் டு தி ஸ்டமக். இதெல்லாம் வந்து டைரெக்டாக அதை அஃபெக்ட் பண்ணுது. இன்டைரக்டாக வந்து அவங்க தண்ணி குடிக்கிறதே இல்லை. ஏதாவது தண்ணி தவிச்சா அந்த ட்ரிங்க்கு தான் குடிச்சிக்கிறாங்க. அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுக்கிறதில்ல, வெஜிடபிள்ஸ் எடுக்கிறதில்ல. ஸோ லைஃப் வந்து டோட்டலாக அந்த ஈட்டிங் ஹேபிட்ஸ் அண்டு ஃப்ளூயிட் கன்சம்ஷன் ஹேபிட் இதெல்லாம் வந்து டோட்டலாக மாறிடுதுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர்
அதிகமாகிறப்ப, அதே மாதிரி இந்த மாதிரி எடுக்கிறப்ப சுகர் டயபிட்டிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் இன்டைரக்டாக கிட்னியை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குங்க. அது போக உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வந்து வர்றதுக்கு இது ரொம்பயுமே ஒரு ரீசனாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இப்போ அதோட இப்போ ஜிம்முக்கு எல்லாம் போறாங்கன்னா நிறைய புரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ பாடி பில்டிங்கில் அதுக்குன்னு ஒரு சில மெடிகேஷன்ஸும் அட்வைஸ் பண்ணுறாங்க. அதனால கிட்னி பாதிச்சு வர மக்களும் இருக்கிறாங்க. ஸோ அது ஜிம் வந்து உங்களுக்கு அதை கிராஜுவலாக நான் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. ஒவ்வொருத்தருக்கு நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம உடம்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி நம்ம அதை ப்ராப்பராக பண்ணால் போதும்னு என்னோட சொந்த கருத்துங்க. அது நம்ம எல்லாருமே அர்னால்டு மாதிரி ஆகணும்னு அவசியம் இல்லைங்க. அந்த மாதிரி ஆகணும்னா அது டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைலுங்க. அந்த அளவுக்கு நீங்கள் மசில் பல்க்கு எல்லாம் டெவலப் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே எடுக்க வேண்டியது இருக்குமா இருக்கும். பட் ஒருத்தர் ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் நிறைய எடுக்கிறப்ப கிரியாட்டினின் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மசில்ல இருந்து தான் அந்த கிட்னி டிசீஸ் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்குரிய அந்த கிரியாட்டினின் கிட்னி டிசீஸ் இருந்தால் கிரியாட்டின்ங்கிற வேஸ்ட் வந்து அதிகமாகுது. அந்த கிரியாட்டின்னா கிட்னிஸ் தான் வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணுதுங்க, உடம்புல இருந்து எக்ஸ்க்ரீட் பண்ணுது. அந்த மசில் பல்க் நிறைய இருக்கிறப்ப கிரியாட்டினின் நிறைய உற்பத்தி ஆகுது. அந்த உற்பத்தி ஆகிறது கிட்னிஸோட கெப்பாசிட்டிஸை விட அதிகமாக போகிறப்ப சில நேரம் இந்த மாதிரி ரொம்ப மசில் பல்க் இருக்கிறவங்க நிறைய ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் கிரியாட்டின் சப்ளிமெண்ட்ஸ்னே இருக்குது போல். நிறைய மசில் மாஸை டெவலப் பண்ணி அதுக்காக ப்ரோட்டீன் எடுக்கிறதுல இந்த மாதிரி கொஞ்சம் ரிஸ்க் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ லிட்டர்ஸ் நம்ம தண்ணி குடிக்கணும்? தண்ணி தாராளமாக குடிக்கிறது நல்லது. லிபரல் ஃப்ளூயிட் இன்டேக். இதில் வந்து ஒவ்வொருத்தவங்களோட புரிதலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். சில பேர் வந்து நிறைய தண்ணி குடிக்கிறது வந்து 5 லிட்டர் 6 லிட்டர் குடித்தா நல்லதா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஒரு நார்மல் அமௌண்ட், ஒரு நம்ம வெதருக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 லிட்டர்லேருந்து 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறது வந்து ஒரு நல்ல ஹேபிட்டாக இருக்கும். இது நார்மலாக ஆரோக்கியமாக இருக்கிறவங்களுக்கான ஒரு ரெக்கமெண்டேஷன். நிறையா தண்ணி குடித்தாலும் கிட்னி நோய் வரும்னு சொல்லி ஒரு சில இதில் சொல்கிறாங்களே, அது உண்மையா? அளவுக்கு அதிகமாக தண்ணி குடிக்கிறதுனால சம்டைம்ஸ் நமக்கு தேவையில்லாத விளைவுகள் வரலாம். எஸ்பெஷலி நிறைய இந்த எலக்ட்ரோலைட் டிஸ்டர்பன்ஸ், சோடியம் கம்மியாகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரலாம். நேரடியாக கிட்னி ஃபங்க்ஷன் குறைக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கலைனாலும் நமக்கு தேவையில்லாத ஒரு உபாதைகள், லோ சோடியம், இந்த மாதிரிலாம் வரலாம். அதனால் நார்மல் அமௌண்ட்ஸ், லிபரல் அமௌண்ட்ஸ் ஆஃப் வாட்டர், அப்ராக்சிமேட்லி ஒரு 2 to 3 liters per day ஒரு நார்மலாக உள்ள ஒரு பர்சனுக்கான ஒரு ரெக்கமெண்டேஷனாக இருக்கும். இப்போ ஒரு சில மெடிசின்ஸ் எடுக்கிறதுனாலையும் கிட்னி பாதிப்பு வருது. அப்புறம் இந்த நிறையா ரூட்ஸ், ஆயுர்வேதால ரூட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுனாலையும் வருதுன்றாங்க. ஸோ அதை பற்றின உங்களோட கருத்து? மெடிசன்ஸ்னாலையும் கிட்னி பாதிப்பு வரலாம். பட் எந்தெந்த மெடிக்கேஷன்ஸ்னால கிட்னி பாதிப்பு வரத்துக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம அலோபதி மெடிசன்ஸில் நமக்கு தெரியும். நம்ம காமனாக சொல்கிற மெடிசன்ஸ் வந்து பெயின் கில்லர்ஸ், என்எஸ்ஐடின்னு சொல்கிற பெயின் கில்லர்ஸ். ஸோ அந்த மெடிசன்ஸ்னால கிட்னி பாதிப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில மெடிசன்ஸ் வந்து நம்ம வேறு சில டிசீஸ்க்காக கொடுக்கும் பொழுது அந்த சிச்சுவேஷன்ஸை பொறுத்து கிட்னி ப்ராப்ளம் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டயபெட்டிக்ஸோ ஒரு வேறு மெடிசன்ஸ்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் அவங்க ஃபீவர் இருக்குது, ஒரு டயரியா இருக்குது, டீஹைட்ரேஷன் இருக்குது, அந்த சமயத்தில் நம்ம அந்த மெடிசன்ஸ் யூஸ் பண்ணோன்னா கிட்னி ப்ராப்ளம் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அது நமக்கு தெரியும் எந்த சமயத்தில் இந்த கிட்னி ப்ராப்ளம் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு. கண்டிப்பாக கிட்னி ப்ராப்ளம் வருமா அப்படிங்கிறது என்எஸ்ஐடி அந்த மாதிரி ட்ரக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்க அன்னெசரி ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. எந்த ஆன்டிபயோட்டிக்ஸில் கிட்னி ப்ராப்ளங்கள் வரலாம், அந்த மாதிரி அலோபதி மெடிக்கேஷன்ஸில் நமக்கு தெரியும். ஒரு லிஸ்ட் ஆஃப் மெடிக்கேஷன்ஸே இருக்குது, இதெல்லாம் கிட்னி பாதிப்பு உண்டு பண்ணலாம், அந்த மெடிசன்ஸ் எடுக்காதீங்க. அப்படி எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை எப்படி மாடிஃபை பண்ணுறது டோஸ் அப்படிங்கிறதும் தெரியும். அந்த ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸில் வந்து நமக்கு என்னன்னு தெரியாது. ஆக்சுவலி ஆல்டர்னேட்டிவ் மெடிக்கேஷன்ஸில் என்ன இருக்கலாம், அதனுடைய கம்போசிஷன்ஸ், அது என்ன இருக்கும் அதில் அப்படிங்கிறது நமக்கு எக்ஸாக்டாக தெரியாது. நிறைய டைம் அதில் இந்த மெட்டல் ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் இருக்கிறதுனால அது சம்டைம்ஸ் அதுவே கிட்னி பாதிப்பை உண்டு பண்ணிடலாம். ப்ரோட்டீனூரிக் கிட்னி டிசீஸ் மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வரலாம். அந்த
நேட்டிவ் ப்ரிப்பரேஷன்ஸில் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் என்னன்றது தெரியாது. சம்டைம்ஸ் சில இதில் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்து கண்டுபிடிச்சிருக்கோம். சில இதில் மெட்டல் ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்குது, அது டைரெக்டாக கிட்னி இன்ஜுரி பண்ணிடுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அந்த மெடிகேஷன்ஸ் பற்றி நமக்கு தெரியாது, அது என்ன இருக்குங்கிறது தெரியாதுங்கிறதுனால அதை நம்ம கிட்னி பாதிப்பு வருமாங்கிறது நமக்கு உறுதியாக தெரியாது. ஸோ அந்த மாதிரி மெடிகேஷன்ஸை அவாய்ட் பண்ணிக்கங்கன்னு சொல்கிறது ஒரு காமன் திங். சர்க்கரை நோயினாலையும் கிட்னி டிசீஸ் வரும்னு சொல்லி இருக்குல்ல. ஒன் ஆஃப் த மெயின் காஸ் ஃபார் கிட்னி டிசீஸ் வந்து சர்க்கரை நோயாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து என்னென்ன மெஷர்ஸ் எடுக்கணும், என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும்? சுகர் பேஷண்ட்டில் கிட்னி டிசீஸ் எப்படி தடுக்கிறதுனா, சுகர் வந்ததுலேருந்து கண்டுபிடிச்சதுலேருந்து சுகராக இருக்கட்டும், அவங்களுக்கு காமனாக பிபியும் இருக்கலாம். இந்த 2 விஷயமும் வந்து நல்ல கண்ட்ரோலில் வச்சுருந்தா கிட்னி ப்ராப்ளம் வராமல் தடுக்கலாம். அப்படி கிட்னி டிசீஸ் வரவங்க கூட ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஆரம்ப ஸ்டேஜ் கிட்னி ப்ராப்ளமை வந்து நல்லாவே எஃபெக்டிவாக ட்ரீட் பண்ணுறதுக்கு நிறைய மருந்துகள், ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஆரம்ப ஸ்டேஜ் கிட்னி ப்ராப்ளமுக்கு நம்ம எதுவும் தொந்தரவுகள் வரும்னு வெயிட் பண்ணாமல் பீரியாடிக்காக ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை கிட்னி டிசீஸ் இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கான யூரின் புரோட்டீன், சீரம் கிரியாட்டினின், பிபி இந்த 3ஐயும் வந்து வருஷம் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது மூலயமா ஏர்லி ஸ்டேஜ் கிட்னி டிசீஸை நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்படி கண்டுபிடிக்கிறதுனால நம்ம அதை எஃபெக்டிவாக ட்ரீட் பண்ணிடலாம். பல பேஷண்ட் வந்து ஆரம்ப காலங்களில் வந்து இந்த டெஸ்ட்டு பண்ணாததுனால நம்ம சிக்னிஃபிகண்ட்டாக ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜில் வந்து கிட்னி டிசீஸ் பார்க்குற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும்போதும் ட்ரீட் பண்ணலாம். பட் அந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் கிட்னி டிசீஸை ஸ்லோ டவுன் பண்ண முடியுமே வழிய இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து ஆரம்ப ஸ்டேஜில் அடிக்குவேட்டாக டெஸ்ட் பண்ணிக்கிறதும், சுகரையும் பிபியும் நல்ல கரெக்டான அளவில் கண்ட்ரோலில் வச்சுக்கிறதும் ஒரு முக்கியமான விஷயங்களாக இருக்கும். இப்போது உடம்புல நீர் சத்தோட அளவு குறையும் போது அதனால சிறுநீரகம் வந்து பாதிப்படையுங்களா? நீர் சத்து குறையிறது, அதாவது டீஹைட்ரேஷன் சொல்லுவோம். அது வந்து 2 விதமாக பார்க்கலாம். ஃப்ராங்க் டீஹைட்ரேஷன்ஸும், ரொம்ப நீர் சத்து கம்மியாகிற சுச்சுவேஷன்ஸ் வரும். சில பேர் ரொம்ப வாந்தி இல்லை பேதி ஆறுறது, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீர் சத்து ரொம்ப குறையும் போது அதனால் கிட்னி பாதிப்பு வரலாம். ஸோ அது வந்து ஒரு டெம்பரரியான கிட்னி ப்ராப்ளமாக வரும். அப்போது போதுமான அளவுக்கு நீர் சத்து நம்ம வந்து சப்ளிமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மோஸ்ட்லி கிட்னி ப்ராப்ளம் சரியாயிடும். இன்னொரு விதமான டீஹைட்ரேஷன் வந்து ரிப்பீட்டடாக வந்து சப்கிளினிக்கல் டீஹைட்ரேஷன் சொல்லுவோம். அதுவும் இப்போ உள்ள கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸில் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா வந்து இப்போ ரிசர்ச்சில் ப்ரூவ் ஆயிருக்கு. காரணமே இல்லாத கிட்னி ப்ராப்ளம், சிகேடி ஆஃப் அன்டிட்டர்மின்ட் ஈட்டியாலஜின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன்ஸ் வந்து பல காரணங்களில் ஒரு ரீசன் ரொம்ப வெப்பத்தன்மை ஜாஸ்தி உள்ள இடங்களில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு போதுமான அளவு நீருக்கு ஆக்சஸ் இல்லாதனாலையும், ஆக்சஸ் இருந்தாலும் நிறைய தண்ணி குடிக்கணுன்ற ஒரு பழக்கம் இல்லாதனாலையும் ரிப்பீட்டடாக ஒரு லேசான டீஹைட்ரேஷன் வரும்போது அதனாலையும் வந்து கிட்னி ப்ராப்ளம் வந்து நாளடைவில் இது ஒரு பெரிய அட்வான்ஸ் ஸ்டேஜ் க்ரானிக் கிட்னி டிசீஸ், நாள்பட்ட கிட்னி ப்ராப்ளமாகவும் வருது அப்படின்றது இப்போது தெரிய வந்திருக்கு. ஸோ அதனால் தண்ணி குடிக்கிறது வந்து எப்போதுமே லிபரலாக போதுமான அளவுக்கு அடிக்கடி தண்ணி குடிச்சிக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். பட் ஜஸ்ட் டோன்ட் ஓவர் டூ. ஒரு 4 லிட்டரு 5 லிட்டரு 6 லிட்டரு அப்படி குடிக்கிறதுனால கிட்னியை நல்லா வச்சுக்கணுன்ற ஒரு விஷயம் கிடையாது. போதுமான அளவுக்கு லிபரலாக எப்போதுமே தண்ணி குடிச்சிக்கணும். கிட்னி நோய் வராமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன ஃபுட்ஸ் சாப்பிட்லாம், எந்தெந்த ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும்? அது ஃபுட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து சில பேருக்கு ரத்தத்தில் வந்து யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்கும், ஹைப்பர் யுரிசீமியான்னு சொல்கிறது. அது ஹைப்பர் யுரிசீமியா ரொம்ப நாள் இருக்கிறப்ப கிட்னிஸ் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு மெஷராக அவங்க வந்து அந்த யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்கிற டயட்டெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிற சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்கஹால் நிறைய எடுத்தால் அந்த யூரிக் ஆசிட் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சீ ஃபுட்ஸில் அந்த மாதிரி கீரை, முட்டைக்கோஸு, காலிஃப்ளவர் அதிலெல்லாம் நிறைய எடுக்கிறப்ப அந்த யூரிக் ஆசிட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஒன்ஸ் எ வீக் அந்த மாதிரி குறைச்சிக்கலாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த கீரை,
அந்த இதெல்லாம் வந்து ஒரு ஒன்ஸ் a வீக் எடுத்துகிட்டு சீ ஃபுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாங்க. அப்படி ப்ரோட்டீன் வேணும்னு நினச்சிங்கன்னா எக் ஒயிட் எடுத்துக்கலாங்க. அனிமல் ப்ரோட்டீன் கண்டிப்பாக சாப்பிட்டாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எக் ஒயிட் எடுத்துக்கலாங்க. அந்த சிக்கன் மட்டன் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டோம்னா அந்த யூரிக் ஆசிட் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டயட்டில். பட்டு என்னோடய அனுபவத்தில் வந்து இதெல்லாம் சொல்கிறோங்க. பட்டு அந்த மாதிரி ஒரு சில பேஷண்ட்ஸ் எல்லாம் ஒரு 2 or 3 months எல்லாம் அப்படி இருந்திருக்காங்க. அவங்களுக்கு பெருசாக யூரிக் ஆசிட் ஒன்றும் குறையிறது இல்லைங்க. அதனால் ப்ராப்ளி நாங்கள் நினச்சிக்கிறது அவங்களோட உடம்பு வாழ்க்கை அந்த யூரிக் ஆசிட் வந்து உற்பத்தி ஆகிறதோ அல்லது கிட்னியில் அது நல்லா அப்சார்ப் ஆகிருதா அல்லது கிட்னியில் வந்து அது ஃபில்டராக கீழே வெளியே வராமல் நிறைய அப்சார்ப் ஆகிருதா அதனால் இருக்குமான்னு நாங்கள் நினச்சிக்கிறதுங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம மெடிசின்ஸ் கொடுத்து தான் அதை குறைக்க வேண்டியது இருக்குது. அது போக கிட்னிக்குன்னு ஹெல்த்தியாக இருக்கிற டயட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த இப்போ எல்லாத்துக்குமே லைஃப் அசச்சுக்கு வந்து தேசே அந்த ஹோல் ஃபுட் பிளான் பேஸ்டு டயட் அதுதான் வந்து எல்லாத்துக்குமே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சப்போஸ் கிட்னி நோய் வந்துச்சுன்னா அதில் என்னென்ன அறிகுறிகள் நமக்கு தெரியும், அதுலேருந்து நம்ம வந்து அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் என்னென்ன? கிட்னி நோய்க்கான அறிகுறிகள்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிட்னி டிசீஸே 2 டைப் ஆஃப் கிட்னி ப்ராப்ளத்தை நம்ம பிரிச்சுக்கலாம். ஒரு அக்யூட் கிட்னி இன்ஜுரின்னு சொல்லலாம், இன்னொன்று க்ரானிக் கிட்னி டிசீஸ்ன்னு சொல்லலாம். இந்த க்ரானிக் கிட்னி டிசீஸ்ன்னு சொல்கிறது வந்து நிரந்தரமான கிட்னி பிரச்சனை. ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக கிட்னி அதனுடைய செயல்திறன் குறைஞ்சிட்டே வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் வந்து என் ஸ்டேஜ் கிட்னி டிசீஸ்ன்ற மாதிரி மாறிடும். அந்த ஸ்லோவாக கிரியாட்டினின் அந்த அதிகமாகிட்டே வந்து அந்த கிட்னி ஃபங்க்ஷன் குறைஞ்சிட்டே வரக்கூடிய அந்த இதில் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து சிம்டம்ஸ் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. எந்த சிம்டம்ஸுமே இல்லாமல் தான் இருந்திருப்பாங்களா இருக்கும். அவங்களுக்குலாம் வந்து ஒரு என் ஸ்டேஜ் கிட்னி டிசீஸ்னு வரும்பொழுது தான் வந்து அந்த சிம்டம்ஸ்லாம் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அப்போ நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 90% கிட்னி பாதிச்சிருச்சுங்க. எனக்கு இதுக்கு முன்னாடி எந்த சிம்டம்ஸுமே இருந்ததில்லைன்னு தான் அவங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சொல்லுவாங்களா இருக்கும். ஸோ அந்த என் ஸ்டேஜ் கிட்னி டிசீஸ் வரும்போது நமக்கு வரக்கூடிய சிம்டம்ஸ்னு பார்த்தா கை கால் வீக்கம் வரலாம், முகம் வீக்கம் வரலாம், யூரின் போகிற அளவு குறைஞ்சிடலாம், மூச்சு விட சிரமப்படலாம், அனீமியா இருக்கிறதுனால உடல் சோர்வு இருக்க மாதிரி இருக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு என் ஸ்டேஜ் கிட்னி டிசீஸில் தான் தெரிய வருமா இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் கிட்னி டிசீஸ் இருக்குதுங்கிற அந்த சிம்டம்ஸே தெரியாமல் போயிடும். இது வந்து கிரானிக் கிட்னி டிசீஸ்ன்னு சொல்கிற அந்த டிசீஸில். அப்போ அக்யூட் கிட்னி டிசீஸில் பார்த்திங்கன்னா உடனே சடனாக கிட்னி வேலை செய்யாமல் போயிடுச்சுங்கும் போது அந்த ஃபுல்லாக அந்த அக்குமுலேட் ஆகக்கூடிய அந்த கழிவுப் பொருள்லாம் வந்து உடனே ஒரு சிம்டம்ஸை கொடுத்துரும். அது அவ்வளோ இது பாடி அடாப்ட் பண்ணிக்காது. இந்த கிரானிக் கிட்னி டிசீஸில் எப்படி ஸ்லோவாக நம்ம பாடி அந்த சிம்டம்ஸ் வராமல் அடாப்ட் பண்ணிக்குதோ அது மாதிரி விஷயங்கள் இந்த அக்யூட் கிட்னி இன்ஜுரியில் நடக்காது. அவங்களுக்கு வந்து நம்ம முன்னாடி சொன்ன அதே சிம்டம்ஸ் தான், பட் ஆனால் உடனே தெரிய ஆரம்பிச்சிருமா இருக்கும். ஸோ யூரின் வரது டக்குன்னு குறைஞ்சிடலாம், கம்மியாயிடலாம், அல்லது சுத்தமாக வராமல் கூட நின்றுடலாம், மூச்சு விட்டுற சிரமம் வரலாம், அல்லது ஒரு சிலருக்கு வந்து இமீடியட்டாக டயாலிசிஸ் தேவைப்படுற அளவுக்கு சிவியரான பிரச்சனைகள் கூட வந்துடலாம். நினைவு தெளிவில்லாமல் போயிடலாம், என்கெஃபலோபதின்னு சொல்கிறேன், அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்துடலாம். அல்லது உடம்புல அக்குமுலேட் ஆகக்கூடிய இந்த சப்ஸ்டன்ஸ்னால வேறு ப்ராப்ளங்கள், வேறு கார்டியாக் ப்ராப்ளம் அந்த மாதிரி கூட ஏதாவது வந்துடலாம். ஸோ அந்த சிம்டம்ஸ் இந்த அக்யூட் கிட்னி டிசீஸில் வரக்கூடிய சிம்டம்ஸ்லாம் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அந்த கிரானிக் கிட்னி டிசீஸில் என் ஸ்டேஜில் வரக்கூடிய சிம்டம்ஸாக தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ அந்த சிம்டம் அதை நம்ம வந்து சிம்டம்ஸ் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாதுல்ல. அதனால் முன்னாடியே தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ நேரம் நம்ம அந்த ப்ரிவென்டிவ் டிசீஸை பற்றி படிச்சுட்டு இருந்தோம், சொல்லிட்டு இருந்தோம். அந்த ப்ரிவென்டிவ் டிசீஸில் வந்து முன்னாடி எந்த சிம்டம்ஸுமே இல்லாத போது நம்ம எப்படி கிட்னி டிசீஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கிறதுக்காக தான் மற்ற சிம்டம்ஸ்லாம் சொன்னோம். மீன்ஸ் சிம்பிளி மோஸ்ட்லி சிம்டம்ஸ் இல்லாமல் இருக்கும், என் ஸ்டேஜில் தான் சிம்டம்ஸ் வரும். அது சேம் சிம்டம்ஸ் தான் வந்து அந்த அக்யூட் கிட்னி ப்ராப்ளம் இருக்கும் பொழுதும் இருக்கும். ஒரு பேஷண்ட்டுக்கு கிரானிக் கிட்னி டிசீஸ் வந்துருச்சு அப்படின்னா என்னென்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது? கிரானிக் கிட்னி டிசீஸ் வந்துருச்சு அப்படின்னா அது ஸ்டேஜஸ் ஆஃப் கிட்னி டிசீஸ் இருக்குது. ஒரு ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2லேருந்து ஸ்டேஜ் 5 வரைக்கும் இருக்குது. நம்ம இனிஷியலாக ஒரு ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3ல கண்டுபிடிக்கிறோம் கிட்னி டிசீஸ் அப்படின்னா நம்ம அதை ரிவர்ஸ் பண்ண முடியாது. இது கிரானிக் கிட்னி டிசீஸாக இருந்துச்சுன்னா அதை ரிவர்ஸ் பண்ண முடியாது. பட் அட்லீஸ்ட் நம்ம வந்து அதுக்கப்புறம் அந்த நம்ம இவ்வளோ நேரம் பேசின அந்த மாடிஃபிகேஷன், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனோ அல்லது மெடிசன்ஸ்னாலேயோ வந்து அந்த ப்ரொக்ரெஷனை வந்து கம்மி பண்ணிக்க முடியும், அதனுடைய வேகத்தை கம்மி பண்ண முடியும். கிட்னி டிசீஸ் வேகமாக அந்த என் ஸ்டேஜ் கிட்னி டிசீஸ்க்கு போகாமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் அதுக்கான ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் தான் இவ்வளோ நேரம் நம்ம அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம்.
ஒன்ஸ் அந்த கிட்னி டிசீஸ், அந்த என் ஸ்டேஜ் கிட்னி டிசீஸ் போகிற வேகத்தை நம்ம தடுத்தோம்னாலே அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம பார்க்குற பேஷண்ட்ஸ்லாம் அந்த மாதிரி ஒரு கிட்னி டிசீஸ் ஸ்டேஜில் இருப்பாங்க. ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4ல் இருப்பாங்க. அவங்க ஸ்டேஜ் 5 அல்லது டயாலிசிஸ் ஸ்டேஜ் என் ஸ்டேஜுக்கு போகாமல், அல்லது முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நாளைக்கு நம்ம அந்த என் ஸ்டேஜுக்கு வராமல் தடுக்க முடியும், தள்ளி போட முடியுன்றது தான் பார்க்கலாம். ஒன்ஸ் அந்த என் ஸ்டேஜ் கிட்னி டிசீஸ் வந்துருச்சு, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி சிம்டம்ஸ்லாம் வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன், கிரானிக் கிட்னி டிசீஸ் பேஷண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரீனல் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி. அது எய்தர் டயாலிசிஸாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா கிட்னி மாற்றி வச்சுக்கக்கூடிய கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன். அது மட்டும்தான் அவங்களுக்கு அந்த என் ஸ்டேஜ் கிட்னி டிசீஸில் இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸாக இருக்குமா. இது வந்து கிரானிக் கிட்னி டிசீஸ்க்கு. அக்யூட் கிட்னி டிசீஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சி நம்ம ட்ரீட் பண்ணிட்டோம்னா அவங்கள டெம்பரவரியாக டயாலிசிஸ் தேவைப்பட்டாலும் அந்த டயாலிசிஸ்லேருந்து வெளியே எடுத்துட முடியும். சில பேஷண்ட்ஸ் டயாலிசிஸ் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ டயாலிசிஸ்லேருந்து வெளியே வந்துட்டோம்னு சொல்கிறவங்கலாம் அந்த அக்யூட் கிட்னி இன்ஜுரி ப்ராப்ளம் இம்ப்ரூவ் ஆகி சரியாக வருங்க. நீங்கள் கேட்ட அந்த கிரானிக் கிட்னி டிசீஸில் என் ஸ்டேஜ் கிட்னி டிசீஸ் வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு டயாலிசிஸும் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் இந்த 2 தான் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபைனலாக நம்ம வேர்ல்ட் கிட்னி டே அன்னைக்கு பப்ளிக்குக்கு ஏதாவது மெசேஜ் கொடுக்க விரும்புகிறீங்களா? ஈட் ஹெல்த்தி, பி ஆக்டிவ், டிடெக்ட் ஏர்லி அண்ட் ட்ரீட் அப்ரோப்ரியேட்லி. அது தமிழில் சொல்லணுன்னா உணவு முறைகளில் கரெக்டாக நல்ல உணவு பழக்கங்கள், நல்ல ஆரோக்கியமான வாழ்வு முறை, ஆரம்ப ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிக்கிற மாதிரி அப்பப்போ ஸ்க்ரீன் பண்ணிக்கிறது கிட்னி டிசீஸ் இருக்கான்னு. கிட்னி டிசீஸ் வந்ததுக்கப்புறமும் மனசு விட தேவையில்லை, நிறைய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ என்ன ஸ்டேஜு, என்ன டைப் ஆஃப் கிட்னி டிசீஸ்ன்னு பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம பண்ணிக்கிட்டோன்னா நம்ம கிட்னி டிசீஸ்லேருந்து விடுபட்டுடலாம். நன்றி.